மதுரையில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து முல்லைப் பெரியாறு ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கத்தினர் தடையை மீறி பேரணியாக நடந்து செல்கின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்ட பிரபு வழங்க கேட்கலாம். மணிகண்ட பிரபு, காவல்துறையினரோட தடையையும் மீறி பேரணியை தொடங்கி இருக்காங்க விவசாயிகள் சங்கத்தினர். அங்க இருக்கக்கூடிய தற்போதைய கள நிலவரம் என்ன அப்படிங்கறத பதிவு பண்ணுங்க. பிரியதர்ஷினி, டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டத்தை மத்திய அரசு முற்றிலுமாக ரத்து செய்ய கோரி முல்லை பெரியாறு ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் மிகப்பெரிய நடைபயண பேரணி திட்டமிடப்பட்டிருந்தது. இதற்கு மாவட்ட காவல்துறை முழுமையாக அனுமதி மறுத்திருந்தது. இந்த நிலையில் காவல்துறையினுடைய அந்த தடையையும் மீறி இந்த மேலூர் பகுதி பொதுமக்கள் அதிக அளவில் தற்போது ஒன்று திரண்டு பேரணியாக நடைபயணமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இதனால் ஒரு மிகப்பெரிய பரபரப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டம் மேலூர் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளில் 5000 ஏக்கர் பரப்பளவில் இந்த டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டம் என்பது மத்திய அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது. வேதாந்தா நிறுவனத்தினுடைய துணை நிறுவனமாக இருக்கக்கூடிய இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டத்திற்கு எதிராக 10 கிராமம், கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தொடர்ச்சியாக போராடி வந்தார்கள். இதனை அடுத்துதான் வேலூர் ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் இன்றைக்கு மிகப்பெரிய நடைபயண பேரணி திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த பேரணியில் கிட்டத்தட்ட 5000க்கும் அதிகமான பொதுமக்கள் பங்கேற்றிருந்தார்கள். பேரணியாக செல்லக்கூடாது, குறிப்பாக மேலூர் தேசிய நெடுஞ்சாலையில் பேரணியாக செல்லக்கூடாது என காவல்துறை அனுமதி மறுத்திருந்தனர். தற்போது காவல்துறையினுடைய தடையையும் மீறி 5000க்கும் அதிகமான பொதுமக்கள் பேரணியாக மதுரை நோக்கி, அதாவது மத்திய அரசினுடைய தலைமை தபால் நிலையம் இருக்கக்கூடிய தல்லாகுளம் நோக்கி 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு தடையை மீறி பேரணியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இதனால் மதுரை மேலூர் தேசிய நெடுஞ்சாலையில் முழுமையாக போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. சாலையின் குறுக்கு மறுக்காக பொதுமக்கள் ஓடுவதால் மதுரை மாவட்ட கண்காணிப்பாளரும் இந்த நடைபயணத்தை தடுத்து நிறுத்துவதற்காக ஆங்காங்கே இருக்கக்கூடிய அந்த பிரதிநிதிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். இருப்பினும் மக்கள் யாரும் அந்த நடைபயணத்தை நிறுத்துவதற்கு தயாராக இல்லாததால் சாறை சாறையாக வந்து கொண்டே இருப்பதால் கூட்டம் கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருப்பதால் அவரும் மக்கள் பாதுகாப்பாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார். தற்போது மாங்குளம் பிரிவில் இந்த கூட்டத்தை நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்திருக்கின்றனர். இருப்பினும் மக்கள் நிற்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை, நாங்கள் நடந்துதான் செல்வோம் என கூறியிருக்கிறார்கள். ஒரு சில மக்கள் வாகனங்களில் ஏறி, ஒரு வாகனத்தில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட மக்கள் ஏறி தபால் நிலையம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இதனால் மேலூர் பகுதியில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. பிரியதர்ஷினி, நிச்சயமா காவல்துறையினரோட தடையையும் மீறி பேரணியை தொடங்கி இருக்காங்க விவசாய சங்கத்தினர். பேரணியில பல்வேறு தரப்பு மக்களும் ஈடுபட்டு இருக்கிற காட்சிகளை பார்க்க முடியுது. எந்த அளவுக்கு மக்களும் விவசாயிகளும் இந்த போராட்டத்துல தடையை மீறி ஈடுபட்டு பேரணியை தொடங்கி இருக்காங்க அப்படிங்கறத காட்சிகள் வாயிலா பார்க்க முடியுது. பல்வேறு பதாகைகளையும் ஏந்தி இருக்காங்க. ஏற்கனவே பல்வேறு கட்ட போராட்டங்களையும் நடத்தியிருந்தாங்க. இந்த அளவுக்கு அந்த சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்க என்ன காரணம் அப்படின்னு மக்கள் தரப்புல இருந்து சொல்லப்படுது. மணிகண்ட பிரபு, பிரியதர்ஷினி, இந்த விவகாரத்தை பொறுத்த மட்டில் டங்ஸ்டன் ஏல விவகாரம் என்பது கடந்த சில மாதங்களுக்கு தெரிய வந்ததற்காகவே மத்திய அரசு தான் இந்த திட்டத்தை முழுமையாக இங்கே கொண்டு வந்தது. மாநில அரசிற்கு எதிர்ப்பு தெரிவித்தது என்கிற ஒரு விஷயம் பரவலாக பேசப்பட்டது. இருப்பினும் மத்திய அரசு ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டது. மாநில அரசு எந்த ஒரு ஆட்சேபனையும் டங்ஸ்டன் திட்டத்திற்கு தெரிவிக்கவில்லை என இப்படி மத்திய அரசும் மாநில அரசும் மாறி மாறி ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டிய நிலையில்தான் மக்கள் தன்னெழுச்சியாக தொடர்ந்து கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு மேலாக டங்ஸ்டன் கனிம சுரங்கத்திற்கு எதிராக போராட்டங்களை நடத்தி வந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் நாம் மிகப்பெரிய அளவில் கவனத்தை ஈர்க்க வேண்டும். குறிப்பாக அண்மையில் மத்திய அரசு ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டிருந்தது. தற்காலிகமாக இந்த டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டத்தை நிறுத்துவதாகவும் மறு ஆய்வு செய்வதாகவும் ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டிருந்தார்கள். அந்த செய்தி குறிப்பு என்பது மதுரை மேலூர் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியது. அந்த கோபத்தின் வெளிப்பாடாகத்தான் மக்கள் தற்போது சாரசாரையாக மதுரை மேலூர் சாலையிலிருந்து மத்திய அரசின் நிறுவனமான தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு தங்களுடைய பெரும் எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்பதற்காக தற்போது இந்த பேரணியை நடத்தி வருகிறார்கள். மாங்குளம் பிரிவில் தற்போது அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. 2 மாவட்ட எஸ்பிக்கள் தற்போது அங்கே 500க்கும் மேற்பட்ட காவலர்களோடு தடுப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும் என காவல்துறை எதிர்பார்த்திருந்த நிலையில் குறைந்த அளவே காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. தற்போது மேலூர் சாலை முழுக்க, இது குறிப்பாக இந்த மேலூர் சாலை என்பது சென்னை, திருச்சி உள்ளிட்ட வட மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பிரதான நெடுஞ்சாலை. இந்த சாலையில் இவ்வளவு பெரிய கூட்டம் செல்வதால் போக்குவரத்து என்பது முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பிரியதர்ஷினி,
நிச்சயமா காவல்துறையினரோட தடையையும் மீறி பேரணியில விவசாயிகள் சங்கத்தினர் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பிட்ட அந்த மாங்குளம் அப்படிங்கிற பகுதியில காவல்துறையினர் முற்றிலுமாக மக்களை தடுத்து நிறுத்த நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறதா குறிப்பிட்டீங்க. காவல்துறையினர் அடுத்தடுத்து என்ன செய்ய இருக்காங்க? குறைவான காவலர்கள் தான் இருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டீங்க. மேலதிக காவலர்கள் வர்றதுக்கான வாய்ப்பு தென்படுதா? நிச்சயமாக மதுரை மாவட்ட எஸ்பி அரவிந்த் தற்போது மாவட்ட ஆட்சியருக்கு இது குறித்த தகவலை தெரிவித்திருக்கிறார். அதுபோல உயர் அதிகாரிகளுக்கு ஐஜி, டிஐஜி உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுக்கும் அவர் தகவல் தெரிவித்திருக்கிறார். மேலும் பாதுகாப்பிற்காக காவலர்கள் கொண்டு வரப்பட்டுள்ளனர் என்கிற தகவலும் வெளியாகியிருக்கிறது. இவ்வளவு பெரிய போராட்டம் ஏற்படும் என்பதை காவல்துறை கணிக்கவில்லை என்றுதான் கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட 1,00,000க்கும் அதிகமான மக்கள் 50,000 பேர் வருவார்கள் என்று அவர்கள் கூறியிருந்த நிலையில், ஆனால் 5,000 பேர் தான் கூடுவார்கள் என்று ஒரு தரப்பில் கூறப்பட்டது. ஆனால் கிட்டத்தட்ட தற்போது 50,000க்கும் அதிகமான பொதுமக்கள் பல்வேறு கிராமங்களில், குறிப்பாக மேலூரை சுற்றி இருக்கக்கூடிய 80க்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளில் இருந்து தன்னெழுச்சியாக அந்த வேன்களிலும் டிராக்டர்களிலும் அவர்கள் வந்ததால் இவ்வளவு பெரிய கூட்டத்தை காவல்துறை கணிக்கவில்லை என்றுதான் கூறப்படுகிறது. இதனால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்பதால் தற்போதைக்கு அந்த மாங்குளம் பிரிவு என்பது பேரிகார்டுகளால் தடுக்கப்பட்டு அவர்களை தடுத்து நிறுத்தி அங்கிருந்து வாகனங்களில் செல்ல காவல்துறையினர் தற்போது அறிவுறுத்தி வருகின்றனர். பிரியதர்ஷினி, டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மதுரையில் இருக்கக்கூடிய பல்வேறு கிராம மக்கள் மிகப்பெரிய பேரணியில் தொடங்கி ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அது தொடர்பான தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்ட பிரபு.